எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்துல தாங்க இருக்கும். அதாவது நீங்க கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நெல்லிக்குப்பம் வரையும் ஒரு ஏரியால லேண்ட் வாங்குற பிரைஸ்ல உங்களுக்காக விஜயா கிரீன் சிட்டி விஎஸ்பிஎன் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடே கட்டி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2023 பொங்கல் டைம்ல தான் நான் வந்து இந்த விஜயா கிரீன் சிட்டி வந்து வீடியோ எடுக்க வந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சொற்ப வீடுகள் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா இந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் தாங்க. இது ஒரு 50 ஏக்கர் டவுன்ஷிப்ங்க. 50 ஏக்கர் டவுன்ஷிப்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த சைடு எல்லாமே வீடுகள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஆப்போசிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல 200 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்ல வந்துருச்சுங்க. அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்க நேரத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு இடம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க உங்களுக்காக அந்த பட்ஜெட்ல வீடே கட்டி கொடுக்குறாங்க. என்ன பட்ஜெட்ல உங்களுக்கு 1 பிஹெச்கே கட்டி கொடுக்குறாங்க, என்ன பட்ஜெட்ல 2 பிஹெச்கே கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து சொல்ல போறாங்க. நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் வரையும் இந்த நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலா வேற லெவல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெசிடென்சியலாவே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இந்த நெல்லிக்குப்பம் சரௌண்டிங்ல லேண்ட் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான பிரைஸ்ல இங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து கிடைக்குதுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பாண்டிச்சேரி, கடலூர் பஸ்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் வழியா தான் போக போகுது. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இல்லலூர் வண்டர்லா தீம் பார்க்குங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் பண்ண போறாங்க. அண்ட் இங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜுமே இருக்குங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா போறீங்கன்னா திருப்போரூர், அது மட்டும் இல்லாம ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து நீங்க மேல் கல்லவாயில இருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஒத்திவாக்கம் வழியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் கண்டிகையுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கனெக்டிவிட்டி வைஸ் இந்த லொகேஷன் ஒரு சூப்பரான லொகேஷன் அப்படின்னே சொல்லாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்க வரும்போது வெறும் ஒரு 10-15 வீடுகள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அசோசியேஷன் போர்டு வைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடுகள் வந்து வந்துருச்சு. எல்லா ப்ராஜெக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அசோசியேஷன் வந்து இருக்காது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு அசோசியேஷன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் தான். இது எல்லாமே வந்து இந்த விஜயா கிரீன் சிட்டில விஎஸ்பிஎன் குரூப்ஸ் கட்டி கொடுத்த வீடுகள் தாங்க. இங்க ஒரு 1 பிஹெச்கே வீடு பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாவே 1 பிஹெச்கே 22 லேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இடத்தோட வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே 2 பிஹெச்கே வந்து பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபாயில உங்களுக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ் வில்லா வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 90% வரையும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க கையில முன்பணமா ஒரு 3 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, இங்க நீங்க தாராளமா இடத்துடன் வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கலாம். ஸோ இங்க நீங்க ஒரு வீடா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் இன்கமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு growth வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முக்கியமா இந்த வீடியோ நான் வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு ஸ்ரீராம் கேட்வே நியர்பைல இருக்கு, ஜோஹோ நியர்பைல இருக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நியர்பைல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமலை நகர்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம். போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல ரீஓப்பன் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரெண்டலா போயிட்டு நீங்க ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க அந்த பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா மாசம் நீங்க வந்து லோன் கட்டி இங்க நீங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடே வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஒரு 1 பிஹெச்கே வீடு வந்து பாத்தீங்கன்னா 22 லேக்ஸ்க்கும் 2 பிஹெச்கே வந்து உங்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இவங்க கட்டின வீடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 1 பிஹெச்கே ஹவுஸ்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இவங்க எந்த மாதிரி குவாலிட்டியில வந்து கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்ல ஒரு லேண்ட் ஏரியால எனக்கு 1 பிஹெச்கே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக அருமையா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நான் இடம் வாங்கிட்டேன், எனக்கு வீடு கட்டுறதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு வந்து டைம் இல்லை, என்னால வந்து அதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இவங்க கிட்ட நீங்க அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா போதுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ்ல உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. பிளான் அப்ரூவல் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சு நீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து கஸ்டமைஸ்ங்க. உங்களுக்கு நீங்க எப்படி வேணும்னு கேக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 1 பிஹெச்கேனா ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இவங்க 1 பிஹெச்கேவே எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பூஜை ரூமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிச்சனுங்க. ஸோ கிச்சனுமே வந்து நல்ல ஒரு பெரிய கிச்சன் அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும்னா 1 பிஹெச்கே இவ்வளோ பெரிய கிச்சன் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கட்டிக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குலாம் ஸ்பேஸ் விட்டு கட்ட முடியும். பிளான் அப்ரூவல் எல்லாமே நீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்ட போறாங்க அப்படின்றதுனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நல்ல பெரிய ஹால் பார்த்தாச்சு, பெரிய கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீட்டுடைய பெட்ரூம் பார்க்க போறோங்க. பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 BHK வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 22 லட்ச ரூபா தாங்க. வெறும் இடம் மட்டும் கிடையாது, இடத்தோட வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்ச ரூபா தான். நீங்களே பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாக வந்து எந்த அளவுக்கு வீடுகள் வந்து மும்முரமாக கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே 1 BHK எவ்வளோ 2 BHK எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க, ஓ நம்ம வந்து 22 லட்சம் 30 லட்சத்துக்கு தான் நம்ம வந்து வீடு கட்டணுமா, இல்லை என்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடு வந்து நான் காட்ட வந்திருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேண்ட் ஏரியாவில் எனக்கு நல்ல ஒரு பில்டப் ஏரியாவில் நல்ல குவாலிட்டியாக எனக்கு வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் VSBN வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி கிட்ட ஹைட் ஏற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த வீடு கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு கஸ்டமர் வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க. பெயிண்ட் கலரு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கட்டின வீடு இருக்குது, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இடத்துடன் வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் டவுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஹாலில் வந்து உங்களுக்கு சூப்பராக இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னடா கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதனால ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக கேட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சூப்பரான மாடுலர் கிச்சன் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சனுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலில் இருந்து இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும், ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் டிவி பார்க்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிளாஸ் ஏதாவது போட்டுக்கினாலும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரூமில் வந்து லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா பெட்ரூமில் வந்து நமக்கு ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜ் வருங்க. ஸோ நீங்களே என் கூட சேர்ந்து இந்த விஜயா கிரீன் சிட்டியில் 1 BHK வீடு எவ்வளோ கட்டி கொடுக்குறாங்க, 2 BHK என்ன ப்ரைஸில் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இவங்க கட்டி கொடுக்குற வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமிச்சிருப்போங்க. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து வந்துருச்சுங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட்டேஜ் வீடியோஸ் எதுவுமே காட்டாமல் நம்ம டேரெக்டாக நின்று ராவா எடுக்கிறோம் அப்படின்னா எங்கே நீங்கள் ஃப்ரேம் வச்சாலும் அங்கே உங்களுக்கு வீடுகள் மட்டும்தாங்க இருக்கும். அந்தளவுக்கு வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 250-300 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னும் வீடுகள் நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டவும் போகிறாங்க. இது ஒரு கம்யூனிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்குங்க. ஸோ நெல்லிக்குப்பம் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. கூடுவாஞ்சேரி அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஜயா கிரீன் சிட்டிக்குள்ளேயே வந்து போகிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. உங்கள் பசங்க அங்கே படிக்கிறாங்க, நீங்கள் வந்து ரெண்டலாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் வந்து இடம் வாங்கி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பசங்க போயிட்டு வரதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தனால ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா VSBN குரூப்ஸோடைய நம்பர் தான் நான் வந்து டிஸ்பிளேலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களை சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இறங்கிட்டு வேண்டிக்கிறேங்க. மறுபடியும் சொல்கிறேன், கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்ட் வாங்குற ஒரு பட்ஜெட்டில் இங்கே சொந்தமாக ஒரு இடத்துடன் வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாங்க.